இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு ஜாகிங் போய்கிட்டு இருக்கா. அப்போது ரோடு ஓரத்தில் ஒரு வித்தியாசமான மெஷின் இருக்குது. அந்த பொண்ணு அவதானிக்கிறா. அந்த மெஷினில் இன்சர்ட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு. ஸோ அந்த பொண்ணு என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த மெஷினுக்குள்ளே கையை விடுறா. கையை உள்ளுக்கு விட்ட உடனே அந்த மெஷின் ஆப்ரேட் ஆகி அந்த பொண்ணுக்கு ஒரு டிக்கெட்டும் கிடைக்கிது. அந்த டிக்கெட்டில் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்து அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அவளோட ஜாகிங்கை கண்டினியூ பண்ணுறான். அந்த பொண்ணு ராடை கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகிறான். அந்த காரை ட்ரை பண்ணிட்டு வந்தது ஓல்ட் ஏஜான ஒரு அங்கிள். அந்த பொண்ணை மாதிரியே ஒரு பையனும் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணான். அவனுக்கு பேராஷூட் ஃபெயிலியர் அப்படின்ட்டு ஒரு கார்டு கிடைக்கும். அந்த பையனும் நமக்கு ஏன் இப்படி ஒரு கார்டு கிடைச்சு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்த அந்த பையன் மேலே ஃபெயிலியரான ஒரு பேராஷூட் இருந்து அந்த பையன் அதே இடத்துல சாகுறான். அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகி போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பையனும் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறான். அவனுக்கு கிடைச்ச டிக்கெட்டில் ஹொட் கேர்ள் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அந்த பையனும் ஒரு நாள் பீச்சில் ஃபன்னாக இருக்கும்போது அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் உடனே அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறான். போன அந்த பையன் மேலே தீப்பிடிச்ச ஒரு பொண்ணு விழுந்து அந்த பையன் அதே இடத்துல சாகுறான். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறா. அவளுக்கு டைம் ட்ராவல் அப்படிங்கிற டிக்கெட் கிடைக்கிது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு சின்ன கடிகாரத்தால் அவளோட ஃப்ரெண்டை தாக்குறா. அதால் அந்த பொண்ணு அப்படியே மயக்கம் அடைகிறா. மயக்கமான அந்த பொண்ணு எழும்பும்போது அப்படியே திடீர்னு டைம் ட்ராவல் ஆகுறா. டைம் ட்ராவல் ஆன அந்த பொண்ணு இரு நாடுகளுக்கு இடையில யுத்தம் நடக்கிற ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. அந்த இடத்துல அவ கன்ஷாட் பட்டு சாகுறான். அதே மாதிரி இன்னொரு வயசான அங்கிள் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்றாரு. அவருக்கு பியர் அப்படிங்கிற ஒரு டிக்கெட் கிடைக்குது. கரடியால் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் தேன் சாப்பிட்றதே அவாய்ட் பண்றாரு. ஒரு நாள் அந்த வயதான நபரும் அவரோட வைஃபோட காட்டுக்குள்ள ஒரு பிக்னிக்காக போறாரு. பிக்னிக் போன காட்டுக்குள்ளேயும் அவர் பயந்து பயந்து நடமாடுறாரு. ஏன்னா கரடியால் அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக. காட்டுக்குள்ள கூடாரம் அடிக்கிறதுக்காக ஒரு இடத்த தெரிவு செஞ்சு அந்த இடத்துல கூடாரம் அடிக்கிறாங்க. அப்போ அவர் கையில ஒரு கோடாரி இருக்கு. அவர் அந்த கோடாரியை பாதுகாப்புக்காக அவர் கூடவே வச்சுக்கிறாரு. நைட்டுக்கு தூங்கும் போது கூட அவர் அந்த கோடாரியை கையில வச்சுக்கிட்டே தான் தூங்குறாரு. விடிஞ்ச உடனே வெளியில எழும்பி பார்க்குறாரு. அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரு இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறாரு. இவ்வளவு நாள் பயத்தோட இருந்தவர் இப்ப பயமே இல்லாம ஃப்ரீயா இருக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல அவரோட ஃப்ரெண்டோட அவர் நடந்ததெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே ஒரு கரடி வந்து அவரை கடிச்சு தாக்கி அவரை சாகடிக்குது. இந்த மாதிரி ஒரு மிஷின் உங்ககிட்ட கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.